ஜூலை 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பொதுக்காலம் வாரம் 14. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 9 முதல் 10 வரை. ஆண்டவர் கூறியது: மகளே சீயோன், மகிழ்ந்து களிகூறு. மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர். கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமற் போகச் செய்வார். எருசலேமில் குதிரை படைகளை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தார்க்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நில உலகின் எல்லைகள் வரை செல்லும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 145. பல்லவி. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். பல்லவி. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். பல்லவி. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 11 முதல் 13 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 25 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையைத் தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். அன்பு கலந்த பேரொளியாய் விளங்கும் இறைவா, எங்களை தாங்கும் கேடயமே, எங்கள் துயர வேளையில் தஞ்சமளிக்கும் அரணே, இந்த அதிகாலை வேளையில் உம் பாதங்களை சரணடைகிறோம். உமது எல்லையற்ற கருணையையும் பாதுகாப்பையும் வேண்டி எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம். இந்த நாளில் எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் வரக்கூடிய அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து உமது இறக்கைகளின் நிழலில் மறைத்து காத்தருளுமாறு கெஞ்சுகிறோம். முகத்திற்கு நேராக இனிமையாக பேசி முதுகுக்கு பின்னால் துரோகம் செய்யும் வஞ்சக நெஞ்சக்காரர்களின் கூட்டுறவிலிருந்து எங்களை விலக்கி வையும். தீய குணம் படைத்த மனிதர்களின் அநியாயமான கோபம், வன்மம் மற்றும் அகங்காரத்திற்கு நாங்கள் பலியாகாதபடி உமது கரம் என்னை உயர்த்தட்டும். தீயோரின் நாக்குகளிலிருந்து வெளிவரும் சாப வார்த்தைகளும் பொல்லாத சொற்களும் எங்களுக்கு முன்பாக வலிமையற்று வெறும் காற்றோடு போகச் செய்யும். இன்று நாங்கள் தொடும் காரியங்கள் அனைத்தும் உம்முடைய உதவியால் துலங்கட்டும். நீர் எங்கள் பக்கம் இருக்கையில் எங்களுக்கு எதிராக நிற்பவன் யார் என்ற தைரியத்தோடு இன்றைய நாளை தொடங்குகிறோம். ஆமேன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமேன். என் பிழை எல்லாம் பொறுத்தருள்வார், என் பிழை எல்லாம் பொறுத்தருள்வார், என் பிழை எல்லாம் பொறுத்தருள்வார், என் பிழை எல்லாம் பொறுத்தருள்வார். செந்நீர் வேர்வை சொரிந்தவனே, என் பிழை எல்லாம் பொறுத்தருள்வார், 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 உம்பட கசையால் துடித்தவனே, என் பிழை எல்லாம் பொறுத்தருள்வார், உம்பட கசையால் துடித்தவனே, என் பிழை எல்லாம் பொறுத்தருள்வார், உம்பட கசையால் துடித்தவனே, என் பிழை எல்லாம் பொறுத்தருள்வார்,
படக்கசையால் துடித்தவனே படக்கசையால் துடித்தவனே முடி சூடிய முன்னவனே முடி சூடிய முன்னவனே முடி சூடிய முன்னவனே முடி சூடிய முன்னவனே முடி சூடிய முன்னவனே